ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலையில் இருக்கக்கூடிய இலவச லாக்கர்கள் மற்றும் இலவச டார்மெட்ரி ஹால் வசதிகளை பற்றி பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில் டிடிடி தனி ஒரு நபருக்கும் அன்மேரிடு கப்பிள்ஸுக்கும் ரூம் கொடுப்பது கிடையாது. தனி ஒரு நபராகவோ அன்மேரிட் கப்பிள்ஸாகவோ நீங்கள் திருமலைக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இலவச லாக்கர்கள் மற்றும் இலவச டார்மெட்ரி ஹால் வசதிகளை பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண மிஸ் பண்ணியிருந்தாலும் அல்லது ஆஃப்லைனில் உங்களுக்கு ரூம் கிடைக்கலனாலும் இந்த இலவச லாக்கர் வசதிகளையும் டார்மெட்ரி ஹால் வசதிகளையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடியது தான் CRO ஆஃபீஸ். CRO ஆஃபீஸ் பக்கத்திலேயே 4 இடங்களில் ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த இடங்களுக்கு PACன்னு சொல்லுவாங்க, பப்ளிக் அம்யூனிட்டிஸ் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. CRO ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய PAC1 யாத்திரை சதனுக்கு தான் நாம் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த இடங்களுக்கு போகிறதுக்கான லைவ் ரூட்டும் நம்ம இந்த வீடியோவிலேயே பார்க்கலாம். PAC1 யாத்திரை சதன், PAC3 யாத்திரை சதன், இந்த 2 இடங்களுமே CRO ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள். PAC2 மாதவ நிலையம் மற்றும் PAC5 பத்மநாப நிலையம், இந்த இரண்டுமே திருமலை பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள். இந்த 4 இடங்கள்லையுமே ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸ், ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பாத்ரூம்லேயே நமக்கு ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இந்த 4 இடங்களில் எங்கே ஃப்ரீ லாக்கர்ஸ் யூஸ் பண்ணுறதாக இருந்தாலும் ஆதார் கார்டு அவசியம். ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது ஜெராக்ஸ் காப்பியாக இருக்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டை காட்டி அதில் உள்ள ஆதார் நம்பரையும் உங்களுடைய மொபைல் நம்பரையும் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாக்கரினுடைய கீ கொடுப்பாங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய லாக்கர் 24 மணி நேரத்திற்கு அலாட் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் லாக்கர் தேவைப்பட்டால் நீங்கள் லாக்கர் கொடுக்குறவங்க கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கூட்டம் அதிகமாக இல்லைன்னா அவங்களே லாக்கர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள்லையும் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள்லையும் 24 மணி நேரத்திற்கு தான் நமக்கு லாக்கர் கொடுப்பாங்க. இப்போது ரைட் சைடில் பார்க்கக்கூடியது தான் PAC1 யாத்ரி சதன். இது எக்ஸாக்டாக கோவர்தன் சௌல்ட்ரிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸ், முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய கல்யாண கட்ட வசதியும் இருக்குது. ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. டார்மெட்ரி ஹால்ஸில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு தேவை கிடையாது. லாக்கர் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணணும்னா மட்டும் நமக்கு ஆதார் கார்டு அவசியம். இந்த யாத்ரி சதன் பில்டிங் முன்னாடியே அன்னப்பிரசாதம் கவுண்டரும் இருக்குது. காலையில், மத்தியானம், ஈவினிங்னு 3 வேளையும் அந்த கவுண்டர்லேயே இலவச அன்னப்பிரசாதம் கொடுப்பாங்க. எந்த ஒரு PAC ஹால் எடுத்தாலும் அந்த PAC ஹாலுக்கு உள்ளே என்டர் ஆன உடனே ஒரு பெரிய LED ஸ்க்ரீன் இருக்கும். அந்த LED ஸ்க்ரீனில் எந்த ஹாலில் எவ்வளவு லாக்கர்ஸ் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குதுன்னு காமிக்கும். ஸோ அந்த ஹாலுக்கு நீங்கள் டைரெக்டாக போய் அங்கே இருக்கக்கூடியவங்க கிட்ட நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை காட்டி ஃப்ரீ லாக்கர்ஸ் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ நாம் எங்கே லாக்கர்ஸ் இருக்குதுன்னு இந்த பில்டிங் உள்ளே போன பிறகு தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இங்கே LED ஸ்க்ரீனில் மென்ஷன் செஞ்சுருக்க ஹாலுக்கு டைரெக்டாக போய் நம்ம அங்கே லாக்கர்ஸ் எடுத்துக்கலாம். டார்மெட்ரி ஹால்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஹால்லையே லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கும். எந்த ஹாலில் உங்களுக்கு லாக்கர் கிடைக்குதோ அதே ஹால்லையே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். இது போல தான் டார்மெட்ரி ஹால்ஸ் இருக்குமே தவிர்த்து தனித்தனி ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்காது. ஒவ்வொரு டார்மெட்ரி ஹாலாக நிறைய டார்மெட்ரி ஹால்ஸ் ஒவ்வொரு PAC பில்டிங்க்கு உள்ளேயும் இருக்குது. இங்கே மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் பாயிண்ட்ஸும் நிறைய இருக்கும். பட் இங்கே நிறைய பேர் வந்து போகக்கூடிய காரணத்தினால நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் தான் சேஃபாக வச்சுக்கணும். மொபைலெல்லாம் சார்ஜில் போடுறீங்கன்னா அந்த மொபைல் பக்கத்துலேயே நின்று சார்ஜ் போட்டுட்டு சார்ஜ் ஆன பிறகு உங்களுடைய சார்ஜரையும் மொபைலையும் நீங்கள் சேஃபாக எடுத்துகிட்டு வரணும். சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் தூரம் போனாலும் மொபைல் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் உங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய திங்ஸையுமே நீங்கள் தான் சேஃபாக வச்சுக்கணும். மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய இடங்களை எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஹைஜீன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ரெஸ்ட் ரூம், பாத்ரூம், டார்மெட்ரி ஹால்ஸ் எல்லாமே ஒரு பீரியாடிக் இன்டர்வல்ஸில் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்ததாக இங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய PAC3 யாத்ரி சதன் பார்க்கலாம். PAC3 யாத்ரி சதன் பக்கத்திலேயே இன்னும் ஒரு மிகப்பெரிய பில்கிரிம் அம்யூனிட்டிஸ் காம்ப்ளெக்ஸ் இப்போ TTD கட்டிகிட்டு இருக்காங்க. அதுவுமே கிட்டத்தட்ட கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருக்குது. அதில் நிறைய வசதிகளோட அதிகமான லாக்கர்ஸ் எண்ணிக்கையில் அந்த PAC ஹால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த PAC ஹாலும் யூசேஜுக்கு வந்த பிறகு பக்தர்களுக்கு இன்னுமே ரொம்ப உதவியாக இருக்கும்.
இங்கேருந்து நம்ம லெஃப்ட் சைடில் திரும்பி கொஞ்சம் தூரம் நடந்தாலே PAC3 யாத்ரி சதன் வந்துடும். 4 PAC ஹால்ஸில் ரொம்ப க்ளீனாக இருக்கக்கூடிய PAC ஹால்னால் இந்த PAC3 யாத்ரி சதனை மென்ஷன் பண்ணலாம். கல்யாண் காட்டேஜுக்கும் பாஞ்சஜன்யம் கெஸ்ட் ஹவுஸுக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த PAC3 யாத்ரி சதன். PAC3 யாத்ரி சதனில் ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸ், ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி பாத்ரூம் மற்றும் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பாத்ரூம்லேயே ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஆனால் இங்கே முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய கல்யாண கட்ட வசதி கிடையாது. எல்லா PAC ஹால்ஸ்லேயுமே CCTV கேமரா ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. இருந்தாலும் நம்முடைய பொருட்களை சேஃபாக வச்சுக்கிறது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இங்கே செப்பல்ஸ் போட்டுட்டுலாம் நம்ம ஹாலுக்குள்ளே போகக்கூடாது. ஒவ்வொரு ஹாலுக்கு முன்னாடியும் செப்பல் வைக்கிறதுக்கான இடம் கொடுத்துருப்பாங்க. அங்கே நம்முடைய ஃபுட்வேரை விட்டுட்டு அதற்கடுத்து தான் ஹாலுக்குள்ளே போகணும். எந்த ஹாலில் உங்களுக்கு லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கோ அந்த ஹால்லையே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். PAC3 ஹாலில் நிறைய லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆனதுமே இருக்கக்கூடிய LED ஸ்க்ரீனில் எந்த ஹாலில் எத்தனை லாக்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது என்பது டிஸ்பிளே ஆகும். அந்த ஹாலுக்கு நீங்கள் டைரெக்டாக போய் லாக்கர்ஸை அவைல் பண்ணிக்கலாம். அதே போல் CRO ஆஃபீஸ் முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய LED ஸ்க்ரீனில் எந்தெந்த PAC ஹாலில் எவ்வளவு லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்பது அங்கேயே டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எங்கே லாக்கர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த PAC ஹாலுக்கே நீங்கள் டைரெக்டாக போயிடலாம். ஒவ்வொரு PAC ஹாலுக்காக போய் நீங்கள் லாக்கர்ஸ் இருக்கா என்பதை செக் பண்ணி பார்க்குறத விட CRO ஆஃபீஸ் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த LED ஸ்க்ரீனில் எந்த PAC ஹாலில் லாக்கர்ஸ் இருக்குது என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த PAC ஹாலுக்கு நீங்கள் டைரெக்டாக போகலாம். அடுத்து இப்போ நாம் பார்க்கக்கூடியது திருமலை பாலாஜி பஸ் ஸ்டாண்ட். பாலாஜி பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே PAC5 பத்மநாப நிலையம் இருக்குது. இங்கேயும் ஃப்ரீ லாக்கர்ஸ், டார்மெட்ரி ஹால்ஸ் மற்றும் ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கேயும் முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய கல்யாண கட்ட வசதி கிடையாது. முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய கல்யாண கட்ட வசதி 4 PAC இடங்களில் PAC1 யாத்ரி சதன்லையும் PAC2 மாதவன் நிலையம்ல மட்டும்தான் இருக்குது. முடிக்காணிக்கை கொடுக்கறதுக்கு ஆதார் கார்டு அவசியம் கிடையாது. ஃப்ரீ லாக்கர்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் ஆதார் கார்டு மற்றும் மொபைல் நம்பர் அவசியம். டார்மெட்ரி ஹால்ஸில் ஸ்டே பண்ணுறதுக்கும் ஆதார் கார்டு அல்லது மொபைல் நம்பர் அவசியம் கிடையாது. இந்த 4 இடங்களில் எந்த டார்மெட்ரி ஹால்ஸில் ஸ்டே பண்ணுறதாக இருந்தாலும் மேரிட் கப்பிள்ஸ், அன்மேரிட் கப்பிள்ஸ், சிங்கிள் பர்சன் என யார் வேண்டுமானாலும் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். சப்போஸ் PAC ஹால்ஸில் தான் நம்ம தங்க போகிறோம் என்பது ப்ரீ பிளான்டாக இருக்கும்னா நம்ம வீட்டில் இருந்து கிளம்பும் போதே நமக்கு தேவையான பெட்ஷீட்ஸ், பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இந்த பத்மநாப நிலையமை விட்டு வெளியே வந்து ஜஸ்ட் ரோட் கிராஸ் செய்து ஆப்போசிட் பிளாட்ஃபார்முக்கு போனாலே PAC2 மாதவ நிலையம் வந்துடும். மாதவ நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகளில் பாய், பெட்ஷீட் எல்லாம் கூட ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அந்த கடைகளில் நீங்கள் வாங்கிக்கலாம். PAC2 மாதவ நிலையம் எப்போவுமே கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அலிப்பிரி வழியாக நடந்து வரக்கூடியவங்க மோஸ்ட்லி இந்த PAC2 மாதவ நிலையத்திலே தான் ஸ்டே பண்ணிப்பாங்க. PAC2 மாதவ நிலையம் மிகப்பெரிய கட்டிடம் என்பதனால எத்தனை பேர் வந்தாலும் அங்கே தங்கிக்கலாம். அங்கே நமக்கு அன்னப்பிரசாதம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸ், ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு தனித்தனி பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய கல்யாண கட்ட வசதியும் இருக்குது. ஆன்லைனில் உங்களுக்கு ரூம் கிடைக்கலன்னா திருமலைக்கு டைரெக்டாக வந்து CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் நீங்கள் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ண ட்ரை பண்ணலாம். ரூம் கிடைக்கிற வரைக்கும் கூட இந்த PAC ஹால்ஸில் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆஃப்லைன்லேயும் உங்களுக்கு ரூம் கிடைக்கலன்னா இந்த PAC ஹால்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ரீ லாக்கர்ஸ் எடுத்துகிட்டு டார்மெட்ரி ஹால்ஸ்லேயே கூட நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த 4 இடங்களுமே CRO ஆஃபீஸை ஒட்டி தான் இருக்குது. இந்த 4 இடங்களுக்கு எப்படி போகணும் என்கிற லைவ் ரூட்டும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை மறக்காமல் அவசியமாக இப்போவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.